بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலே அதிகாலை ஒரு 7 மணி சமயத்தில் ஒரு பெண்மணி அந்த ஏடிஎம் அலுவலகத்தில் நுழைந்து பணம் எடுக்க போகிறாள். திடீரென்று ஒரு நபர் அந்த நிலையத்தில் நுழைந்து கதவை இழுத்து மூடிவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பணத்தை பறிக்க நினைக்கிறார். அதற்கு சற்று மறுப்பு தெரிவிக்கின்ற நேரத்தில் அவருடைய பையிலிருந்து அந்த கொள்ளைக்காரன் துப்பாக்கியையும் அருவாளையும் எடுத்து கடுமையான முறையில் கொலவரி தாக்குதல் நடத்துகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணிடத்தில் இருந்த 3 ஏடிஎம் கார்டுகளையும் செல்போன்களையும் அபகரித்து விட்டு அந்த பெண்ணை குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கிவிட்டு ஓடிவிடுகிறான். இந்த சம்பவத்தை எல்லா தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் ஃபேஸ்புக் தளங்களிலும் கடுமையான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டிருப்பதை நாம் அறிவோம். இன்றைய நாளிதழ் செய்தி வரைக்கும் அந்த கொலைகாரன் யார் என்று தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு, அவனை பற்றி அடையாளம் சொல்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று கர்நாடக மாநில காவல்துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த விசாரணையினுடைய அடுத்த கட்ட முடிவாக சம்பந்தப்பட்ட அந்த கயவன் கொலைக்காரன் கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவிலே உள்ள அனந்தபூர், விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அனந்தபூர் என்கிற ஊரில் இறங்குகிறான். இந்த மொபைலையும் அந்த சிம் கார்டையும் கொண்டு போய் ஒரு கடையில் விற்று விடுகிறான். அது வரைக்கும் இந்த நபர் எங்கே ஊடுருவி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பரவலாக போட்டு இவனை நாங்கள் கண்டுபிடித்தால் கடும் தண்டனை வழங்குவோம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இதிலிருந்து நாம் 2 முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பாரதூரமான ஒரு சம்பவத்திற்கு அந்த கொள்ளைக்காரன் பிடிபடுவானேயானால் அந்த காவல்துறை அறிவித்தது போல அவனுக்கு தண்டனை வழங்கப்படுமா படாதா, இதை பற்றி நாம் ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இந்த சம்பவம் எந்த காலத்தில் நடந்தாலும், இதைவிட படுபயங்கரமான சம்பவம் நடந்தாலும் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லிவிடலாம். ஏனென்று சொன்னால் நம்ம நாட்டு சட்டம் அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, ஒரு பெண்மணி கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு ஓடிவிட்டான். இது பரபரப்பாயிருச்சு. அதனால் இவனுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா இவனை பிடித்தால் கடும் தண்டனை வழங்கப்படும்னு காவல்துறை சொல்கிறது. சொல்லத்தான் முடியுமே தவிர தண்டனை நிறைவேற்ற முடியவே முடியாது. எந்த அளவு இருக்குன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி ஊடகங்களில் பரப்பப்பட்ட ஒரு செய்தி தான் டெல்லி மாணவியினுடைய அந்த பாலியல் பலாத்காரம். அப்படிப்பட்ட ஒரு கற்பழிப்பை செய்தவர்கள் மீது கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஊடகங்களில் பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லாரும் போராட்ட களங்களில் குதித்தார்கள். டெல்லியே போராட்ட அலை வீசியது. அனைத்து சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இது ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. இதற்கென்று வர்மா கமிஷன் என்று போட்டார்கள். இவ்வளவு நடந்துச்சுல்ல, இப்போ முடிவு என்ன? அதில் சம்பந்தப்பட்ட 5 பேருக்கு மரண தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள். தீர்ப்பு தான் விரைவில் வந்திருக்கிறதே தவிர தண்டனை வழங்கப்படவில்லை.
ஏன்னா நம்ம நாட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டால் மட்டும் போதாது, தண்டனையும் வழங்கப்பட்டாதான் அதை நம்பணும். ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு பெண்மணியை வந்து கொலைவெறி தாக்குதல் தான் நடத்தியிருக்கிறான், சாகல் அந்த பொம்பளை. அதையே எவ்வளோ பெருசாக காட்டுறாங்க. ஆனால் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய பிரதேச மாநிலத்தில் கோர்லால் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளை 5 பிள்ளைகளை கொடூரமான முறையில் கோடாலியால் அறுத்து கொலை செய்கிறான், வெட்டி கொலை செய்கிறான். அந்த 5 பிள்ளைகளையும் இப்படி வெறி பிடித்து கொலை செய்கின்ற இந்த கோர்லால் என்பனை பற்றி உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. அந்த மாநில உயர்நீதிமன்றம் விசாரிக்கிற பொழுது இது நீதான் செஞ்சையா என்று கேட்கிறார்கள். ஏன்னா நம்ம நாட்டில் இன்னொரு சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கிறது. நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து போதையில் செஞ்சேன், தூக்கத்தில் செஞ்சேன், அல்லது எனக்கு ஒரு ஜோசியக்காரர் சொன்னதுனால செஞ்சேன் என்று மாற்றி சொன்னோம்னா தூக்கு தண்டனை கிடைக்காது. அல்லது நான் வந்து கொல்லணும்னு செய்யலை, கோடாலி எடுத்து வீசினேன், அது ஸ்லிப்பாகி கழுத்தப்பட்டு செத்துட்டான் என்று சொன்னாலும் தண்டனை கிடைக்காது, தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம். அதையும் தாண்டி பல சாட்சிகள் இல்லாமல் நான் வந்து கொலை செய்யணுங்கிற அடிப்படையில் குத்துல ஒரு சின்ன வெட்டுக்காயத்தோடு அவனை திருத்தலாம்னு நினச்சி தான் வெட்டினேன் அப்படின்னு சமாளிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நான் வேணும்னு தான் கொன்னேன்னு சொன்னாலும் கூட பல்வேறு கருணை மனு மூலமாக தூக்கு தண்டனையிலிருந்து அவன் ரத்து செய்யப்படலாம், தள்ளுபடி செய்யப்படலாம். அவ்வளவு சலுகைகள் இந்த சட்டத்தில் ஓட்டையாக இருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு இவ்வளவு ஓட்டைகளையும் தாண்டி அந்த நீதிபதிகள் கேட்கும் பொழுது நீ ஏன் இந்த கொலை செய்தாய், நான் செஞ்சது சரிதான், நான் அப்படி தான் செய்வேன், வெறி பிடிச்சி தான் செஞ்சேன் என்று அதற்கு பதில் சொல்கிறான். எவ்வளவு திமிர் இருக்கும். அட ஊரா விட்டு பிள்ளைய கொள்ள தான் பிள்ளைய கொண்டிருக்கிறான். 5 பிள்ளைகளையும் கோடாரியால் கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்கிறான். ஏன் இவ்வாறு செய்திருக்கிறான் என்று கேட்டால் அப்படி தான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சிருச்சு, தூக்கு தானே தீர்ப்பளிச்சிருச்சு. இவன் என்ன பண்ணுறான், மேல்முறையீடு பண்ணுறான். யார்கிட்ட, ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறான். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்பளிக்கப்படுகிறது இவனுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஒரு பாசம் நேசம் உள்ளவனாக இருக்கிறதுனால, இரக்க குணம் கொஞ்சம் ஒரு துளி இருக்கிறதுனால அதுக்கு தீர்ப்பளித்தாங்க. ஆனால் இவன் அங்கேருந்து கருணை மனு ஜனாதிபதிக்கு போடுறான். ஜனாதிபதியும் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இல்லை உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லியாச்சு. தூக்கு தண்டனைக்கு சிறைச்சாலைக்கு உத்தரவு போட்டாச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு சில நாள் இருக்கும் பொழுது நம்ம மாநிலத்திலிருந்து போனார்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம், அவரு போய் என்ன பண்ணுறாரு, இது தள்ளுபடி பண்ணுறாரு. என்னங்க இது இவ்வளோ பெரிய மாபாதக செயலை செய்த ஒரு கொடுங்கோலன், இவனுக்கு தண்டனை கொடுக்காம தள்ளுபடி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை பல மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க, இது போன்ற தூக்கு தண்டனை வழங்கப்படும் நிலையில் உள்ளவர்களையெல்லாம் ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் இதை தள்ளுபடி பண்ணுறேன். ஏங்க ஜனாதிபதி கூட தள்ளுபடி பண்ணி தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும்னு உத்தரவு போட்டதுக்கு நீங்கள் எங்கே மறுப்பு தெரிவிக்கிறீங்க? அது அப்படித்தான், எந்த மனிதனாக இருந்தாலும் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை அவர் பேசுகிறாரு. இவ்வளவு கேடுகட்ட ஓட்டைகளை வைத்திருந்தால் ஒரு காலத்திலையும் குற்றவாளி தண்டிக்கப்பட மாட்டான். ஆனால் ஒன்றுங்க, இந்த நீதிபதிகள் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தண்டிக்கப்படுவான், அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் காலத்துக்கும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இதே சதாசிவம் வந்து கருமத்தாம்பட்டின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈரோடு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. இவருடைய வண்டியை ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாராம். இது என்ன குற்றம் பண்ணார், அவர் வேலைக்கு அவசரமாக போயிருப்பார், போட்டியெல்லாம் வைக்கல, வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எதுக்கு, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஓவர்டேக் பண்ண சும்மா விடுவோமா உன்ன, அவனுக்கு தண்டனை, எனக்குன்னு வந்தால் தண்டனை, பொதுமக்களுக்கு வந்தால் தள்ளுபடி. இந்த நிலையில் தான் இந்த நாட்டு சட்டம் இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, இவ்வளவு தள்ளுபடி பண்ணுறாங்கல்ல, இதே மாதிரி தான் இந்த தீர்ப்பையும் செய்வார்கள். எல்லா காலகட்டத்திலையும் தூக்கு தண்டனைன்னு சொல்லி அறிவித்தாலும் கூட அவனுக்கு தூக்கு வழங்கப்படாது. இவனையே பிடிச்சி வச்சு என்ன கேட்க போகிறாங்க, என்னப்பா ஏன் செஞ்ச, இல்லை நான் பணத்தை திருடுறதுக்கு மட்டும்தான் வந்தேன், அந்த பொம்பளை சத்தம் போட்டதுனால என்ன பண்ணுவதென்றே தெரியாத கோபத்தின் காரணத்தினால் திடீரென்று தூக்கி ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டேன், கொலை பண்ணல அப்படின்னு அவன் மறுப்பான். மறுத்தவன் என்ன செய்வான், சரி மறுக்கப்படுகிறது, அதுக்கு ஏற்ற தண்டனையை குறைச்சிக்கலான்ட்டு விட்டுருவாங்க.
அப்போ காலத்திற்கும் இந்த ஏடிஎம் படுகொலை நடக்கத்தான் செய்யும். நம்ம நாட்டில் இந்த சட்டங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு காலத்துலையும் குற்றவாளி திருந்தவே மாட்டான். மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாது. எந்த அளவு இருக்குன்னா, இது இந்தியாவினுடைய சட்டத்தினுடைய 1 நம்பர் அந்த கயமைத்தனத்தினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஒரு கையாளாகாத சட்டம் உலகத்தில் இருக்குன்னா அது இந்திய சாசன சட்டம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு கப்பல் பிடிக்கப்படுகிறது. என்ன கப்பல்? அமெரிக்காவிலிருந்து உளவு பார்க்கறதுக்கு அனுப்பப்பட்ட கப்பல். உளவு பார்க்கறதுனா இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கான் கப்பலை. இந்தியாவை தன்னுடைய அடிமை சாசனம் ஆக்குவதற்கு கப்பல் அனுப்பி வச்சிருக்கிறான். இவங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளணுமா இல்லையா? பிடிச்சி வச்சிருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு. இவன் பண்ணது துரோக செயல், ஒப்பந்த மீறல். உலக நாடு ஐநாவை திரட்டி இவன் செய்திருக்கிற அத்துமீறலை கண்டிக்க வேண்டிய இந்திய அரசாங்கம் அவனுக்கு பாம்பாட்டி கதையாக என்ன செய்கிறாங்க? ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அந்த கப்பலை பிடித்து அதில் வந்த கடற்படை அமெரிக்க வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சா அவங்க கோரிக்கையை பாருங்கள். அவனை பெண்டு நிமித்தணுமா இல்லையா? அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி ஏன்டா இந்த நாட்டுக்குள்ளே வந்தோன்னு காலத்துக்கு அவன் மறக்காத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. இவங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவங்க மனு எழுதுகிறாங்க, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இந்த சாக்லேட்டெல்லாம் வேணாம், எங்களுக்கு அமெரிக்கன் சாக்லேட்டு தான் வேணும், இந்த சாக்லேட்டெல்லாம் எங்கள் வாய்க்கு ருசியாக இருக்க மாட்டேங்குது, அமெரிக்கன் சாக்லேட்டை கொடுங்கன்னு சண்டை பிடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் என்னது, எங்களுக்கு சிகரெட்டு இப்போ லோக்கல் சிகரெட்டாக கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு அமெரிக்கன் சிகரெட்டு தான் வேணும்னாங்களாம். இவன் சிறைச்சாலையில் வந்திருக்கிறான். இவனை அடிக்கிற அடியில் ஏன்டா அமெரிக்காவிலேருந்து அனுப்புன்னு அவனுக்கு பாடம் கற்பிக்கணுமா? அதை விட்டுப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த மனு எழுதி வெளிநாட்டுக்கு அனுப்பி அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணி, இந்தாங்க ஐயா நீங்கள் கேட்ட அமெரிக்கன் சாக்லேட்டு, இந்தாங்க ஐயா நீங்கள் கேட்ட அமெரிக்கன் சிகரெட்டுன்னு கொடுக்குறாங்க. இவ்வளவு கேடுகட்ட சாசன சட்டம் கொண்டிருப்பது தான் நம்ம நாட்டு சட்டம். இப்படி இருந்தால் காலத்திற்கும் இது போன்ற படுகொலைகளுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. பெண்கள் தங்களுடைய கற்பிலும் சரி, தன்னுடைய பொருளாதாரத்திலும் சரி, தன்னுடைய உயிர் விஷயத்திலும் சரி, ஒரு காலத்திலையும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு காந்தி சொன்னார்ல, ஒரு பெண்மணி நள்ளிரவில் அனைத்து நகை போட்டு தன்னுடைய பொருளாதாரமும் உயிரும் கற்பும் பாதுகாப்போடு என்னைக்கு நடமாடுவாளோ அப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு. அந்த சுதந்திரம் என்றைக்குமே கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? இந்த சட்டங்கள் மாற்றப்படணும், மனிதனுக்கு ஏற்ற சட்டங்களாக உருவாக்கப்படணும். அந்த சட்டம் தான் அல்லாஹ் விதித்துள்ள சட்டம். என்ன சட்டம்? வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கு உயிர் இருக்கிறது, உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பழிக்கு பழினா நம்ம வாங்கிறது இல்லை, அரசாங்கம் வாங்கிறது. கையை வெட்டிட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு கையை வெட்டு, தலையில் ஓங்கி 4 போடு போடுறானா அவனை கூப்பிட்டு வச்சு தலையில் 4 போடு போடு, மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றுறானா அவன் மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்று. இது மாதிரி பழிக்கு பழி தீர்க்கப்பட்டால் எவனும் இந்த செயலை செய்ய மாட்டான். அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உளில் அல்பாப்ங்கிற ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்கிறான். அறிவுடைய மக்களே உங்களுக்கு படிப்பினை இருக்குங்கிறான். ஏன் அறிவுடைய மக்களே நல்லா சொல்கிறான்? நான் ஏதோ பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த வார்த்தையை கோபத்தில் சொல்லலை. பொதுவாக இதை மனிதன் எப்போ சொல்லுவான்? ஆத்திரத்தினாலும் சொல்லுவான். இந்த வீடியோவை பார்த்தோம்னா அவனை வெட்டணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எதுக்கு சொல்கிறோம்? உணர்ச்சி கிளம்பி உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, காயத்திற்கு சமமான காயங்கள், கொலைக்கு கொலை என்றெல்லாம் நான் சொல்கிறேனே, உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் சொல்லலை, அறிவுபூர்வமாக நான் சொல்கிறேன். அறிவுடைய மக்களே, நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் இதுதான் உங்களுக்கு தீர்வாக அமையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சட்டம் வராத வரைக்கும் ஒரு காலத்தில் நாடு உருப்படாது. இந்த அளவு இருக்குன்னா, இன்றைக்கி சவுதியில் பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரியாத்தில் கற்பழித்தவருடைய தலை துண்டிக்கப்பட்டதுன்னு அப்படி பரப்புகிறாங்க, உலக அளவில் பரப்புகிறாங்க. ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். பரப்பிட்டாங்கல்ல. இந்த 4 லட்சம் பேரில் எத்தனை ஆயிரம் பேர் சவுதியில் இருப்பான்? பார்த்துருக்கான்ல. யாராவது இனிமேல் அந்த மாபாதக செயலை செய்கிறதுக்கு சிந்திப்பானா? நம்ம கழுத்து போயிரும்டான்னு நினைப்பானா இல்லையா? அது மாதிரியான ஒரு சட்டம் இந்தியாவுக்கு அமல்படுத்தப்பட்டால்தான் இது மாதிரி ஒரு ஏடிஎம் இல்லை 1000 ஏடிஎம்மில் கொள்ளை நடக்குது, எவ்வளவோ படுகொலைகள் நடக்குது, எவ்வளவோ கற்பழிப்பு நடக்கிறது, அனைத்திற்கும் தீர்வாக வரும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை ஆட்சியாளர்கள் இதற்கு சரியான ஒரு தீர்வை
விரைவில் அமல்படுத்த வேண்டும், இந்த சட்ட சாசனங்களை மாற்றம் செய்ய வேண்டும், அது மனித குலத்திற்கு ஏற்றதாக ஆக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக நாம் இந்த தலைப்பில் வைத்துக்கொள்கிறோம். இரண்டாவது செய்தி, நாடு இப்படி தான் இருக்கும், இருந்தால் நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதிலும், தன்னுடைய கற்பை காத்துக்கொள்வதிலும், தன்னுடைய பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதிலும் பல விழிப்புணர்வான செய்திகள் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. மார்க்க ரீதியான சில அறிவுரைகளும் இருக்கிறது, உலக ரீதியான சில அறிவுரைகளும் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிற பொழுது, குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்து கொள்ளட்டும், வயஃபல்ன ஃபுருஜஹுன்ன, தங்கள் கற்பை பேணி கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாமா லஹர மின்ஹா, வெளிப்படையாக இந்த முகம் இந்த கை என்று தெரியக்கூடியதை தவிர மற்ற அனைத்தையும் அவர்கள் மறைத்து கொள்ளட்டும். அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரம், ஒரு புர்கா போட்டிருக்காங்களா, அது ஒரு அலங்காரம் தான். புர்கா என்ற ஆடையே ஒரு அலங்காரம் தான். அதை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. தங்களுடைய முகம் கையை தவிர அனைத்தும் மறைத்திருக்க வேண்டும். இப்படித்தான் இந்த பெண் இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுக்கு பாதுகாப்பானதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே, இதுதான் கற்புக்கான முதல் பாதுகாப்பு பெட்டகம். இதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பெண்ணுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு ஆடை கிடையாது. பெண்ணுடைய கற்பையும் அவளுடைய உயிரையும் அவளுடைய உடைமையையும் காக்கக்கூடிய பெட்டகம் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய உடல் அடுத்தவனுடைய கண் பார்வைக்காக இருக்கக்கூடாது. இது கணவனுக்கு உரிமையான ஒரு பொருள். இதை நாம் வெளியே செல்கிற பொழுது மறைத்துத்தான் செல்ல வேண்டும். நாம் ஒரு கேவலமான ஒரு பெண்ணாக சமுதாயத்தில் காட்சியளிக்கப்படக்கூடாது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து தன்னுடைய ஆடை விஷயத்தில் ஒழுங்காக நடக்க வேண்டும். அதுவும் இந்த ஃபர்தா போடக்கூடியதில் கூட நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, ரொம்ப இறுக்கமான ஃபர்தானா லேசாக போடணும். அதில் அதை பார்த்து ஒருவன் கவரப்படாத அளவிற்கு இருக்க வேண்டும். இது என்ன செய்கிறது, ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கவர்ச்சியாக, அதுலேயும் இந்த ஃபர்தாங்கிற இந்த ஆடையில் கூட ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துறதும், பல வெள்ளை கற்களால் அலங்காரம் செய்து அதை என்ன செய்கிறான், முன்னாடியும் பின்னாடியும் அந்த அலங்கார கல்லை போட்டு வைத்துக்கொண்டு, கையில் கொஞ்சம் அலங்கார கல், முதுகில் கொஞ்சம் அலங்கார கல், முன்னாடி கொஞ்சம் அலங்கார கல். இது பார்த்தா ஃபர்தா மாதிரியா இருக்குது, இதுக்கு ஒரு ஃபர்தா மாற்றமாக இருக்குது. அப்போ இந்த நிலையில் தாய்மார்கள் பேணுதலை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஹலாலு பையினுன், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தெளிவாக இருக்கிறது. வல் ஹராமு பையினுன், தடை செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக இருக்கிறது. வ பைனகுமா முஸ்தபிஹாத்துன், இதுக்கு நடுவில் இது கூடுமா கூடாதா, செய்யலாமா வேணாமா, செஞ்ச பாவம் ஆகுமே அல்லது அல்லாஹ் விசாரிப்பானே என்கிற மாதிரியான சந்தேகத்திற்கு உட்பட்டது சிலது இருக்கிறது. யார் அந்த சந்தேகத்திற்குட்பட்ட காரியத்திலிருந்து ஒதுங்கி கொள்கிறார்களோ அவர்கள் தன் மானத்தை காத்து கொண்டார்கள், தன் மார்க்கத்தையும் காத்து கொண்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு இதை போட்டால் தடை இல்லையே, இது தெளிவான ஹராம் இல்லையே, இப்படி செய்யாமல் இது இருக்குமா இருக்காதா, 4 பேர் நம்மளை திரும்பி பார்ப்பானா மாட்டானா, இதுக்கு சாதாரண ஒரு பொம்பளை ஒரு அடிக்காத ஒரு கலரில் ஒரு சுடிதாரை போட்டு கையை மூடி தன்னுடைய ஆடைகளை விசாலமாக போட்டு காலை மூடி முகம் கை தெரிகிற அளவுக்கு, கை முன் கை தெரிகிற அளவுக்கு சாதாரணமாக போனாங்கன்னா அது தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன், இவர்கள் போடுகிற புர்காங்கிற பேரில் இப்போ சில கடைகள் அதுக்குன்னே விட்டுருக்குறாங்க. இந்த புர்காவில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா அல்லது லூஸாக இருக்குதா அல்லது கல் வைக்காமல் இருக்குதா, வரதெல்லாம் இப்போ அதாங்க வருது அப்படிங்கிறான். அதாவது எப்படியா இதை வாங்கிட்டு போ, அதை வாங்காத, கேட்டால் கிழவிங்க போடுறது உங்களுக்கு எதுக்கு, இந்த வயசான கேள்வி கேட்ட, ஓ ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா இப்படி கேட்குறாங்க. இந்த அளவிற்கு ஓரங்கட்டி வச்சுருக்குறாங்களே, அதை முதல்ல கொண்டு வரணும் முன்னாடி. அதுதான் பாதுகாப்பானது, ரொம்ப ஒழுக்கமானது, பேணுதலானது என்பதை நம்ம தாய்மார்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ இது ஹராமான்னு கேட்டக்கூடாது. பேணுதல் எது என்பதை இறையச்சத்தை அளவுகோலாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம பிள்ளைகளை அனுப்புகிற பொழுது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், தொழிற்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், பல வேலைகளுக்காக வேண்டி வெளியே போகிறாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த அந்நிய ஆண்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு தருணத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதில் முதல் கட்டம் என்னது, இந்த கோ எஜுகேஷன் தான்.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற மாதிரி வச்சுருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய பலாயாக இருக்குது. பொம்பளைக்கு படிக்கிறதுக்கு பெண்களுக்கான கல்வியகம் இருக்கலாம், கல்லூரி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆணும் பெண்ணுன்னு வந்துட்டாலே அதுக்கு அவரம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது. அது நம்ம கையை விட்டு அந்த பெண்மணி போய்விட்டாள் என்று எழுதி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு பெண்மணியுடைய பார்வையிலும் அவளுடைய பேச்சிலும் அவளுடைய அந்த உரையாடலையும் சருகிப்போவதற்கான முகாந்தரங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்து படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன் கல்வி திட்டங்களில் இருக்கிறது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் வலா தஹ்லான பில் கவுல், நபியுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான், குழஞ்சி பேசாதீங்க. ஃபயத்மஇன்ன ஃபீ கல்பிஹி மரல், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, கெட்ட சபல புத்தி இருக்கிறதோ, அவனுக்கு அது உடனடியாக ஈர்த்து விடும். குழஞ்சி பேசாதீங்க. யாரை பார்த்து? நபிகளாருடைய மனைவிமார்கள். யார் என்றால் ஒட்டுமொத்த மூமீன்களுக்கும் தாய். தாயாக இருந்து அவன் உன்னிடத்தில் பேசினாலும். இந்த சஹாபாக்கள் முஸ்லிமான எல்லா பெண்களுக்கும் ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார்கள். ரசூல்லாவுடைய மனைவிமார்களெல்லாம் ஒரு திரைக்கு அந்த பக்கம்தான் பேசுவாங்க. சஹாபாக்கள் அவர்கள் முகத்திரை போட்ட வண்ணம் தான் பேசுவார்கள். மற்ற பெண்களுக்கு அடையாளம் முகத்திரை போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த முகத்திரை என்கிற அடையாளமே நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட பிரத்யேக சட்டம். அதனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ரசூலுடைய மனைவிமார்கள்ட்ட ஒரு திரைக்கு அப்பால் தான் பேசுவார்கள். ஏதாவது கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் ஒரு ஹிஜாப் இருக்கும், ஹிஜாபுக்கு அந்த பக்கம் தான் எல்லாம் வைத்துக்கொள்வார்கள். அப்படி இருந்தாலும் கூட உங்கள் பேச்சில் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். குல்ன கவுலோ மௌரூஃபா, தெளிவாக பேசி பழகுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யாருக்கு? நபியின் மனைவிமார்களுக்கு. நபியின் மனைவிமார்களுக்கு இப்படி சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் விபச்சாரத்தின் ஒரு பங்கை பெற்று விடுவான். எப்படி? அவன் சாதாரணமாக பேசுவது கூடும், ஆனால் அவனுடைய பேச்சில் தவறான எண்ணங்கள் இருக்குமானால், அந்த பேச்சில் தவறான எண்ண ஓட்டங்கள் வந்து விடுமானால் இது விபச்சாரம், நாவினால் செய்கிற விபச்சாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தினுடைய வலையில் நம்முடைய பிள்ளைகளை நாமே பிடிச்சி தள்ளக்கூடிய ஒரு அவல நிலைதான் இந்த கோ எஜுகேஷன் திட்டம். இதிலிருந்து நாம் காப்பாற்றினால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை அவருடைய கற்பிலிருந்து, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, அவர்களுடைய உயிரிலிருந்து காப்பாற்ற முடியும். போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் ஆண்டர்சன் தெரு பக்கத்தில் 2 மாணவிகள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகுது. என்னென்னு விசாரித்து பார்த்தா 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவிகள். அவர்கள் வயிற்றில் கரு உண்டாயிருச்சு, அதனால் மயங்கி விழுகுதுன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமே நாறுது. இது வெளியே தெரிஞ்சதுனால நாறுச்சு, தெரியாத எத்தனையோ இருக்குதா இல்லையா? அப்போ நாளைக்கு எல்லா பெண்களும் இப்படித்தான் நினைப்பார்களா இல்லையா? கோ எஜுகேஷனில் படித்தாங்களா? இருந்திருப்பாங்க, இப்படி தான் இருந்திருப்பாங்க என்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் சமுதாயத்தில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கோ எஜுகேஷன் திட்டத்தில் சேர்க்காமல் காக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இந்த பெண்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, வெளியே வரக்கூடிய பெண்களுக்கும் சரி, அவசியமான காரணங்கள் இல்லாமல் தேவையில்லாமல் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பேச்சில் குலைந்து பேசாதீர்கள்னு சொல்லக்கூடிய சட்டத்திலும் சரி, அந்த பேச்சு அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு வைக்கப்படும். இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கானன்ஹு மஸ்ஊலா, செவிப்புலன், இந்த உள்ளம், இந்த பார்வை எல்லாத்தையும் அல்லாஹ் மறுமையில் வைத்து விசாரிப்பான். இவனுடைய நாவு என்ன பேசியது, பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படும். இந்த நாவினுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை மலக்குமாறு தான் அதை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம், அதுவும் பேசும். அந்த மலக்குமாருடைய எழுத்தும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய பெடரியில் ஒரு சின்ன ஒரு மெமரியை வைத்திருக்கிறான், ஒரு மெமரி சிப்பு மாதிரி வைத்திருக்கிறான், பாதுகாவலாக வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய பெடரியில் ஒரு பாதுகாக்கப்படும் ஏடு, ஒரு பாதுகாக்கப்படும் பெட்டகம் இல்லாமல் இல்லைங்கிறான் அல்லாஹ். அது பாதுகாத்துட்டு இருக்கோம். நம்ம செய்கிறது எல்லாம் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரெக்கார்டிங் நாளைக்கு மறுமையில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இதையெல்லாம் பயந்து வைத்துக்கொண்டு நாமளே இந்த பெண்கள் சருகுவதற்கான வழி ஏற்படுத்தக்கூடாது. லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது, தேவைன்னா ஃபோன் பண்ணிக்க போகிறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட போகிறாங்க. நாமளே ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறோம். 10ஆவதுக்கு இந்த செல்ஃபோன் ரொம்ப அட்டாக இருக்குது, இது என்னது சார்ஜ் தான் நிற்குமே தவிர வேறு எதுவுமே இதில் நிற்கிறது இல்லை, ஒரு கேமரா இல்லை, ஒரு ப்ளூடூத் இல்லை, ஒரு ஆடியோ வீடியோ இல்லை, ஒரு எஃப்எம் ரேடியோ இல்லை, இதெல்லாம் எதுக்கு தூக்கி செங்கல் டப்பா தூக்கி வீசுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வருது ஆண்ட்ராய்டுங்கிறான், விண்டோஸுங்கிறான், அதில் ஏகப்பட்ட அட்வான்ஸ் இருக்குது.
இதை இங்கே பார்க்குறதோடு அப்படியே பரப்புகிறோம், அப்படியே கொடுக்குறோம். ஃபேஸ்புக் சேர்ந்துருச்சுல. இப்போ ஃபேஸ்புக்குங்கிறது உலக அளவில் ஒரு செய்தியை பல்கி பெருக செய்வதற்கான ஒரு ஊடகவியல் துறையாக இருந்தாலும் இன்றைக்கி அது எப்படி பயன்பட்டுக்கிட்டு இருக்குது? ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் நல்லா இருக்கேன்னா இதுக்கு 100 பேர் ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்ணுறோம் நம்ம மாமனா மச்சானா, நம்ம அண்ணனா தம்பியா, எவனோ தெரியாது. இது இப்படி கலாச்சார சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் இந்த ஊடகங்களையும் இந்த தொழில்நுட்ப துறைகளையும் தப்பாக பயன்படுத்துகிறார்கள். தப்பாக பயன்படுத்தினாலும் இந்த டீனேஜுடைய வயசு இருக்குதே, 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் அத்தனை வயதுலையுமே இது எல்லாவர்களுக்கு சரியாக தெரியும், நியாயமாக தெரியும். நாம் சொல்கிறது பிற்போக்காக தெரியும், நாம் செய்கிறது ஏதோ, நாம் சொல்கிறது ஏதோ அவர்களுக்கு ரொம்ப கசப்பாக தெரியும். ஆனால் அந்த கிணற்றிலிருந்து அந்த பாதாளத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கா இல்லையா? செல்ஃபோனை வச்சுருப்பாங்க. அந்த செல்ஃபோனில் எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? யார் நம்பர்னு தெரியுமா? எல்லாம் பொம்பளை நம்பர்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது பொம்பளை பேரில் எழுதியிருப்பாங்க. ஆம்பளை நம்பராக கூட இருக்கலாம். நமக்கு தெரியுமா? எவ்வளவோ நடக்கலாம். கடைசியில் நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழ்நிலை வரும் பொழுது ஓடி போகிற சூழ்நிலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜமாத்துக்கிட்ட வந்து நிற்கிறதோ அல்லது என் பிள்ளை ஓடிட்டு போகிறான்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறது யாருக்கு கேவலம்? இது தேவைதானா? இது நம்முடைய சமுதாயத்தை, பெண்ணினத்தை இழந்து போவதற்கான ஒரு காரணியாக இந்த தொலைபேசி இருக்கிறது என்றால் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அத்தியாவசியத்துக்கு வாங்கி கொடுக்குறோமா? பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம், ஒரு ஃபோனு, ஆளுக்கு ஒரு ஃபோனு. அவன் படிக்கிறதுல கவனத்தில் இருப்பாங்களா, ஃபோனில் வச்சு அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டில் இருப்பாங்களா? இதைத்தான் வைத்து மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய மார்க்க ரீதியாக இன்னொரு அம்சம், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அம்சத்தில் இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், மகரமானவர்கள் யார், மகரம் இல்லாதவர்கள் யார் என்ற வேறுபாடு தெரியணும். உதாரணத்திற்கு மகரம் என்றால் எனக்கு நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர், அவர்தான் மகரம். மகரம் இல்லாதவர்னா யார்? அவர் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர். ஹராம் இல்லை, அவர் ஹலால். இப்போ ஒரு பெண்ணுக்கு அவருடைய தந்தை ஹராமா ஹராம் இல்லையா? ஹராம். நிரந்தரமாக திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு அவள் பெற்றெடுத்த பையன் ஹராமா இல்லையா? ஹராம். நிரந்தரமாக திருமணம் முடிக்கக்கூடாது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இதுதான் மகரம். இந்த மகரமானவர்களோடு பழகலாம், பேசலாம், வெளியே செல்லலாம், அவர்கள் வெளியூருக்கு போகலாம், அவர்களோடு தனித்து தங்கலாம். எந்த சட்டம் பாதிப்பில்லை. ஒரு பெண் தன் மகனோடு இருக்கிறாள், தன் தந்தையோடு இருக்கிறாள், தன்னுடைய அண்ணனோடு இருக்கிறாள், எல்லாம் மகரம். இது தாண்டி மகரம் அல்லாத யாரோடும் தனித்து இருக்கக்கூடாது, தனித்து செல்லக்கூடாது, தனித்து பயணிக்கக்கூடாது என்கிற சட்டத்தை நம்முடைய தாய்மார்களும் விளங்கியிருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும். அதில் குறிப்பாக எந்த சட்டமெல்லாம் வந்து இடிக்கும்? நம்ம இப்போ என்னுடைய மனைவி இருக்கிறாள், என் மனைவிக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், என் மனைவியின் சகோதரி என் மச்சினிச்சி இருக்காளே அவளுக்கு ஒரு மக பிறந்திருக்கிறா. இந்த மகனும் இந்த சாச்சி மகன் வருதுல்ல, இந்த சாச்சி மகளும் இந்த பையனும் யாரு? ஒன்று விட்ட அண்ணன், கசின் பிரதர்ம்பாங்க. இதெல்லாம் இங்கிலீஷில் வச்சுக்குவாங்க பிரதருங்கிறதெல்லாம். ஒன்று விட்ட அண்ணன் தான் சொல்லுவாங்க. மார்க்கப்படி அண்ணன் கிடையாது. அது அண்ணனா திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவன். அத்தை மகங்கிற மாதிரி சாச்சா மகன், அவ்வளவுதான். அத்தை மகன், சாச்சா மகன், மாமி மகன், அந்த கணக்கில் வந்து இவன் யாரு? அப்போ தாயினுடைய சகோதரியினுடைய பிள்ளைகளும் தந்தையின் சகோதரர்கள் பிள்ளைகளும் தாயின் சகோதரர்களுடைய பிள்ளைகளும் தந்தையின் சகோதரர்களுடைய பிள்ளைகளும் தனித்து பேசலாமா, பயணிக்கலாமா, அவர்கள் தனித்து இருக்கலாமா? இதில் எச்சரிக்கையோடு இருக்கணும். இதில் தவறான ஒரு கலாச்சார சீரழிவு தோன்றும். அதில் நம்ம சமுதாயம் கவனத்தோடு இருக்கணும். இந்த ஃபர்தா என்கிற ஆடை, இந்த முகம் கையை தவிர மற்ற அனைத்தும் மறைத்திருக்க வேண்டும்ங்கிற இந்த சட்டம் இவர்களுக்கும் பொருந்தும். சாதாரணமாக வீட்டில் இருப்போமே, யார் இருக்கும்போது இருக்கலாம், தன் தந்தை இருக்கும்போது இருக்கலாம். அல்லாஹ் தன் பட்டியலில் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் பட்டியலிட்டு சொல்கிறான், உங்களுடைய தந்தை, உங்களுடைய ஆண் மகன்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரரின் பிள்ளைகள், உங்களுக்கு அவங்க மகரம். அண்ணன் மக உங்களுக்கு மகரம் தான், அக்கா மக உங்களுக்கு மகரம் தான், உங்கள் மகளுக்கு மகரம் கிடையாது என்பதை அல்லாஹ் எப்படி பட்டியலிட்டு சொல்லுகிறானோ அந்த பட்டியலின்படி மகரம் யார், மகரம் இல்லாதவர்கள் யார் என்பதை கவனத்தில் வைக்கணும். நம்ம சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை எங்கே வரும்? ஒருவன் தன் மனைவியுடைய தங்கச்சீட்டை பேசுவது, பழகுவது, கொழுந்தியான்னு வச்சிருக்கிறானே, அதை கேவலமாக சமுதாயத்தில் பேசுவார்கள். அண்ணன் பொண்டாட்டினா அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டினா தாம் பொண்டாட்டிம்பாங்க. இது கேவலமான பேசி வச்சிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை மிக தெளிவாக சொல்லிருச்சு. ஒருவன் தன் மனைவியினுடைய சகோதரி இருக்கிறாளே
இவள் யார், இவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது என்றாலும் இந்த சகோதரி மனைவி இறந்து விட்டால் அல்லது மனைவி தலாக்காகி விட்டால் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணலாம்ல. பண்ணுவதற்கு அனுமதின்னு வந்துவிட்டால் இவள் மகரம் இல்லை. மகரம் இல்லாத இவளை வாகனத்தில் அழைத்து செல்லலாமா, தனித்திருக்கலாமா, பேசலாமா, அவர்களோடு எப்படி கடைபிடிக்க வேண்டும், அந்த கவனத்தில் இருக்கணும். அதே மாதிரி ஒருவன் தன்னுடைய தம்பி, அந்த தம்பியும் தன்னுடைய மனைவியும் அண்ணிங்கிற பேரில் அவர்கள் பழகிறார்கள். சாதாரண நினைக்கிறாங்க எங்கள் அண்ணன் மனைவி, அண்ணன் சம்சாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணனுடைய சம்சாரமாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, பெண்கள் தனித்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் நுழைவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, கொழுந்தாருமா, கணவர் இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அண்ணனுடைய மனைவி தனியாக இருக்கிறாள், அப்போ நான் வீட்டில் போகவா கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்கிறாங்க, யாருடைய மனசு புண்பட்டாலும் சரி, இந்த கேட்குற நபித்தோளுடைய மனசு புண்பட்டாலும் சரி, சொல்ல வேண்டிய சத்தியத்தை மறைக்காம சொல்லணுங்கிறதுனால சொல்றாங்க, அல் ஹமு அல் மௌத், இந்த கொழுந்தன் தான் கொல்லிக்கட்டைக்கு சமம், அவன் தான் மரணத்திற்கு சமம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன், ஒரு சாதாரண ஒரு ஆடவன் யதார்த்தமாக ஒரு பெண் தனியா இருக்கும் வீட்டுக்கு போனா ஊர் உலகமே பிடிச்சு கட்டி வச்சு மிதிப்பான், தெரிஞ்சு போயிடும், சந்தேகத்திற்கு முகாந்தரம் இருக்கிறது. ஆனால் என் அண்ணனுடைய மனைவின்னு யதார்த்தமா ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறான்னா உலகமே சந்தேகப்படாது, அதுதான் இவளை எரிப்பதற்கும் கொல்லிக்கட்டையாக இருப்பதற்கும் சமம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மஹரமுடைய விஷயத்தில் நம்ம சமுதாயம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிற ஆண்களுடைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு, அவர்களுடைய தவறான டார்ச்சர்களுக்கு பெண்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது என்ன, நம்ம தாய்மார்கள் இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக ஏற்படுகிற ஒரு விபரீதம். அது என்னது, ஃபைனான்ஸுங்கிறது பேரில் வட்டிக்கு வாங்கிடுறது, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பொருள் வாங்கிடுறது, வாங்கிட்டு அவன் என்ன செய்கிறான், தினம் வசூலுக்கு வந்துடுறான், அவனுக்கு பதில் சொல்லிட்டு நிற்கிறது. ஃபைனான்ஸ் வாங்குறது, வட்டிக்கு கடன் வாங்குறது, தவணை முறையில் பொருள் வாங்குறது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமே, இது மார்க்கத்தில் எவ்வளவு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வட்டி வாங்குவது எவ்வளோ பெரிய குற்றம். லானல்லாஹு ஆக்கில ரிபாவோ மூக்கிலகு ஓ காத்திபகு ஓ ஷாஹிதைஹி, வட்டி வாங்குறவனையும் வட்டி கொடுக்குறவனையும் அதற்கு சாட்சியாக இருக்கிறவங்களையும் அதை எழுதக்கூடியவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாகண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களே. அந்த வட்டிக்கு வாங்கி தான் நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, டிவி வாங்கணுமா, கட்டில் வாங்கணுமா, அப்படி தேவை கிடையாது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டில் அது வளர்ந்துட்டாங்க, இவங்க முன்னேறிட்டாங்க, இவங்க வண்டி வாங்கிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, நம்ம ஏதாவது ஃபைனான்ஸில் வாங்கணும்னு வாங்குறோமா. அவன் வசூலிக்க வரான், வசூலிக்கிறவன் என்ன பார்ப்பான், உங்களை மட்டுமா பார்ப்பான், வீட்டில் யார் இருக்கிறா, தனியாக இருக்கிறாங்களா, கூட ஆள் இருக்குதா, அவள் வீட்டுக்கார் எங்கே இருக்காரு, உள்நாட்டில் இருக்காரா, வேலைக்கு போயிருக்காரா, அல்லது எத்தனை பொண்ணு இருக்குது, எத்தனை பையன் இருக்குது என்கிற மாதிரியான தொடர்ச்சியான சந்திப்புகள் வருகிற பொழுது வாழ்க்கை சருகி போவதற்கான வாய்ப்பாகிவிடும். ஏன்னு சொன்னால் பணம் வாங்கக்கூடியவன் உரிமையாக இருப்பான், பணம் கொடுக்கக்கூடியவன் ஒரு மிகப்பெரிய யாசகம் கேட்ட நிலையில் இருப்பான், பிச்சை எடுக்கிற மாதிரி இருப்பான். இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு வாங்கன்னு இவ கெஞ்சுவா, கொலைவா, அதோட இந்த சமுதாயம் நாசமாக போயிடும். பல இடங்களில் இந்த கந்து வட்டிக்காரனால தான் பெரிய அளவில் குடும்பம் சீரழிந்து போனதுங்கிற பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்குறோம். இந்த மார்க்கம் தடுத்திருக்கிற இது போன்ற காரியத்திலிருந்து நம்முடைய சமுதாய பெண்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற எச்சரிக்கை. அதே நேரத்தில் உலகத்தில் பொதுவாக நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டிய சில எச்சரிக்கைகள், அதை உங்கள்கிட்ட சில சுருக்கமாக சொல்லிக்கிட்டு வரோம். அதற்கு மார்க்கம் எந்த அளவிற்கு அறிவுரை வழங்குகிறது என்பதையும் சேர்த்து சொல்லிட்டு வரோம். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அப்படி அனுப்புகிற நேரத்தில் தனியாக அனுப்பிடுறோம். பள்ளி ஒரு 4 தெருக்கு தள்ளி இருக்கிறது, அல்லது பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறாங்க, அல்லது ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறாங்க, அல்லது நம்முடைய பிள்ளை சுதாரிப்பான பிள்ளை தான், நம்ம அது கரெக்டாக ஆட்டோவை பிடிச்சி கரெக்டாக வந்துடும் என்று எந்த பிள்ளையும் தயவுசெய்து அனுப்பிடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதாக இருந்தால் முடிந்த வரைக்கும் பெற்றோர்கள் அவர்களே கூட போய் விட்டுட்டு வந்துடுங்க, அதுதான் பாதுகாப்பு. ஸ்கூல் பஸ் வருதா, அது பிரச்சனை இல்லை, மொத்தமாக போவார்கள், மொத்தமாக வருவார்கள். அது இதை விட கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்லாமே தவிர அதுவே நிரந்தர தீர்வு இல்லை. நிரந்தரமான தீர்வு இவன் தான் போய் கூட்டிகிட்டு போய் உடனும் கூட்டிட்டு போய் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இவள் அந்த பெற்றோருடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டிருப்பாள். தினசரி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதனுடைய தொடர்பின் மூலமாக இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்காளா இல்லையான்னு கூட தெரியும். நாளைக்கு டீச்சர் ஏதாவது பேசுறதுக்கு கொள்றதுக்கு படித்தாளா இல்லையா, எது எல்லா தொடர்புக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்கும் எது வாய்ப்பாக இருக்கும்,
பெற்றோர் தினசரி வீட்டிலேருந்து பிள்ளையை கொண்டு போய் விடுவது தான் வாய்ப்பாக இருக்குமே தவிர, நீங்கள் எனக்கு என்னன்னு ஏனோதானமாக அனுப்பிட்டீங்கன்னா, ஒரு பெண்மணி அவள் வந்து சுதாரித்து ஆட்டோவில் போய்க்குவா, அது வந்து கோயமேடு வரைக்கும் போய் படிச்சுக்கிட்டு வந்துக்குவா அப்படின்னு அசால்ட்டாக வீட்டில் விட்டுட்டாங்க. நிலைமை என்ன? வளமையாக வர ஆட்டோ வரல. வளமையாக வர ஆட்டோ வரலன்னா இந்த புள்ள என்ன செய்யணும்? அவங்க வாப்பாட்ட சொல்லி இன்றைக்கி அந்த ஆட்டோ வேணாம், நான் வேறு ஆட்டோவில் போயிடுறேன்னு சொல்லணுமா இல்லையா? இவளும் சுதாரிப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் போகணும், படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இதானே? இன்னொரு ஆட்டோ வந்துருச்சு, நீ வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இவன் யார்? புது ஆளாக இருக்கிறான். நீ வாமா கூட்டிகிட்டு போகிறேன்னு நம்மளை தெரிஞ்சவன் மாதிரி இருக்கிறான். அப்பவும் சுதாரிக்கலை, ஏறியாச்சு. நிலைமை என்ன? கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போன உடனே திடீர்னு வேற ஒருத்தன் ஆட்டோவில் ஏறுறான். ஏறி இந்த பிள்ளையை ஓங்கி அரையிறான். 2 அரை அரைஞ்சதில் புள்ள மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த பிள்ளை யார்? நேராக அம்ஜிக்கரில் கொண்டு போய் ஒரு பால் அடைஞ்ச கட்டடத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணுறான், வன்கொடுமை செய்கிறான். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்மணி வந்து ஒரு நெயில் கட்டுற கையில் வைத்ததன் விளைவாக அதை கிழிச்சிட்டு, அவனுடைய முகத்தை கிழிச்சிட்டு வேகமாக தப்பிச்சு ரோட்டில் வந்து நிற்கிறா. யாரோ அடையாளம் தெரியாத மாதிரி நிற்கிறா. அப்படி அல்லோல்பட்ட நிலையில் ஒரு சகோதரர் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. இது தேவைதானா? இப்போ வீட்டில் என்னைக்கு இந்த மாதிரி ஒரு இழிவாயிருச்சோ, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகாத இதுங்கிறான். இதே இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறது. ஒன்றும் நீ சேர்க்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கக்கூடாது. அப்படி சேர்த்துருந்தா கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கணும். அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டவளுக்கு நிவாரணம் தராமல் தத்துவம் பேசக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதில் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இதில் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு சொன்னால், நம்முடைய மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நம்ம அனுப்புகிறோம் வெளியே, ஏதாவது பொருள் வாங்குற கடைக்கு போவாங்க, நாமளே வெளியே போவோம், கடைக்கு போகிறோம், குறிப்பாக வீட்டுக்கு பக்கத்து தெரு, அதுக்கு பக்கத்து தெரு, இது மாதிரி கடத்தருக்கு போவோமா? கடத்தருக்கு போனோமா, பேசினோமா, பொருளை வாங்கினோமான்னு அதோடு நிறுத்திக்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது? நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தாய்மார்கள்ட்ட அந்த பேச்சு என்ன இருக்கும்? கொஞ்சம் புகழ்ந்து சொல்லிட்டா போதும், அதோடு என்னது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட கடைக்காரர் வந்து ரொம்ப உறவுக்காரராக மாறிடுவார். அவ்வளோ பேச்சுவார்த்தை பழக்கமாயிரும். அப்படி பழகினதுக்கு பிறகு என்னம்மா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி தான் நானே வீட்டில் கொண்டு வந்து தந்துருப்பேன் அப்படின்னு கேட்பார். இவன் என்ன பண்ணும்? அதெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு இந்த பொருள் தேவையில்லை, இப்படின்ட்டுல வரணும் இவ. அப்படியா, அடுத்து ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து தாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அல்லது என்னது, உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா வரதே இல்லை, நீங்கள் தான் வரிய, எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டுருக்காரு, போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த விளக்கமெல்லாம் அந்த விளக்கணைக்கு தேவையா? நம்ம தாய்மார்கள் யதார்த்தமாக சொல்லிடுறது, எங்கள் வீட்டுக்காரரா அது ஒரு 4 வருஷமாச்சு. சரி, அப்போ பாவம் வீட்டில் தனியாக இருந்து நம்ம கஷ்டப்படுறீங்க, அது போட்டு எடுக்கிறது. தனியாவா? இல்லையே, எங்கள் வீட்டில் இருக்காங்களே, எங்கள் மாமி இருக்கிறாங்களே. மாமி இருக்கிறாங்களா? அது உஷாராயிடும் அவன். இவன் என்ன பண்ணுறது? ஆமாங்க, ரொம்ப வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது, இப்படின்னா முடிஞ்சு தனியாக இருக்கிறாங்க, கொலை பண்ணாலும் கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவான் அவன். இதானங்க தொடர்பு. இந்த பெண்மணி இவங்கிட்ட தான் பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் பொருள் வாங்க வந்தவன் நிற்பான், அது இவளுக்கு தெரியாது. ஏன்? ஒருத்தட்ட பேசுகிற நம்பிக்கை வந்துருச்சுல்ல, இது வரும். அதனால் பெண்கள் எக்காரணத்துக்கு கொண்டு வெளியே போனோமா, பொருளை வாங்கினோமா, கட்டன் ரேட்டாக பேசிட்டு வந்துடணும். அதை விட்டு போட்டு அங்கே இவன் இருக்கிறான், இவன் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து நம்ம குடும்ப வரலாறுலாம் பேசக்கூடாது, எச்சரிக்கையாக இருந்துடணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னு சொன்னால், சிலிண்டர் வைக்கக்கூடியவர்கள் வந்தாலோ, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க வந்தாலோ, ப்ளம்பர் வேலை பார்க்குறவங்க வந்தாலோ, இது மாதிரி வரக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாக நம்ம தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேண்டி வீட்டுக்கு வாசலில் ஒரு 5-6-10 செருப்பு போட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் போட மாட்டாங்க, 5-6-10 செருப்பு போட்டிருப்பாங்க. எதுக்கு? நிறைய பேர் இருக்காங்க, அப்படி திருடனே வரும்போது என்னது தட்டினோம்னா 100 பேர் எந்திரிப்பான், அவன் நினச்சிட்டு ஓடிடணும். அதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு 5-6 செட்டு செருப்பு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம சில பேர் என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு செருப்புமே இல்லைத்தா அப்படிங்கிற மாதிரி என்னது, யாருமே இந்த வீட்டில் இல்லை, உள்ளே போய் வெளியே வர வரைக்கும் யாரும் ஏறெடுத்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரிசிப்தம் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துடக்கூடாது, ஏதோ ஒரு பெரிய பரபரப்பான வீடுங்கிற மாதிரி காட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டில் வராங்களா, ஒரு தனித்தொருத்தன் வரானா, முடிஞ்ச வரைக்கும் இவங்க வெளியே வந்துட்டு என்ன ஏது கொண்டு வந்திருக்காங்களா, அதை வச்சுட்டு போங்க, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், இந்த மாதிரியான தொடர்பு வைத்துக்கொள்ளணுமே தவிர, அவர்கள் வந்து வீட்டில் நின்று பேசி வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் அதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், திடீர்னு ஃபோன் வரும், யாராவது ஃபோன் பண்ணி மிஸ்ட் கால் கொடுப்பாங்க, அல்லது ஃபோன் பண்ணி என்ன ராம்குமார் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நான் ராம்குமார் இல்லை, நான் லைலத்து பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது, ராங் நம்பர் டப்புன்னு வைக்கணும். இப்படி தான் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே, ஹலோ இது உங்கள் நம்பரா? இல்லை ரிலையன்ஸ் நம்பரு வச்சுட்டு தான் பேசாமல் போனேன். இப்படி பதில் சொல்லணுமா இல்லையா? நம்ம ராங் நம்பரு, நான் வந்து லைலத்து பேசுகிறேன், நீங்கள் யாருங்க? ஓ நான் ராம்குமார் கேட்டேன், பரவாயில்ல, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதே, முடிஞ்சிருச்சா?
இந்த ஸ்வீட்டோட வாழ்க்கையே காரமாக போயிடும். தேவையா இது? எவனோ ஒருத்தன், அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இது மாதிரியான ராங் கால்கள் வரும். சர்வசாதாரணம் வச்சுருக்கிறான். ராங் கால் வருதா, அது ஒரு இடம் வருதா, எச்சரிக்கையாக இருந்துட்டோம், அலர்ட் பண்ணிட்டோம், மீண்டு வருதா, ஒரு ஆம்பளை விட்டு எடுக்க சொன்ன வீட்டில் ஏதோ ஒரு ஃபோன் வருது, மீண்டு அடிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க, அந்த பயத்தோடு நின்றுவாங்க. ஏன்? முடிஞ்ச வரைக்கும் யார் உங்களுக்கு சிம் கார்டை கொடுத்தவனா இருப்பான், அல்லது செல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணவனா இருப்பான், அந்த தொடரில் ஒருத்தர் 4 பேர் பேசுவான். அது அப்படி பழக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் இருந்து மெசேஜ் வரும், மெசேஜ் ஏதோ நல்லா ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்புவான், ஒரு கவிதை மாதிரி அனுப்புவான். ஃபோன் பண்ணி என்னங்க எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிங்க, யாருங்க நீங்கள் ரொம்ப சவுண்டாக கேட்பீங்க. ஓ ராங் நம்பரா, சாரி மேடம், உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன், நான் வந்து என்னுடைய லவ்வருக்கு அனுப்பலான் இருந்தேன், தப்பாக போயிடுச்சு அப்படிமா. சரி சரி இருக்கட்டும், அதை நீங்கள் தயவுசெய்து அழிச்சிருங்க அப்படிமா. இல்லை நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றா, முடிஞ்சு. இந்த மாதிரியான பெண்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் சர்வசாதாரணமாக அப்பாவித்தனமாக பேசி ஏமாற்றி விடுவார்கள். அதனால் இவர்களுடைய வாழ்க்கை நாசமாக போய்விட்டால் கடைசியில் சமுதாயம் சந்தித்திருக்கும். அதை நம்ம கவனத்தை, இழப்பு நமக்கு தான் என்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்கடுத்து என்னென்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்களா, அதோட சரி, உறவினர்கள்ட்ட பேசுகிறோம் பழகுறோம், அதோட சரி. உறவினர்கள்ட்ட நண்பர்னு ஒருத்தர் வருவாங்க, வீட்டுக்கு விருந்தாளின்னு வருவாங்க. உறவினர் வந்து சில நண்பர்களை கூப்பிட்டு வருவார், பார்த்தார் பேசினார் போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி எங்கேம்மா உங்கள் மாமா இருக்காராமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அவருக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு வேலையை முடிச்சிடணும். அவர் இல்லையே கொடுக்கணுமா, இல்லை பரவாயில்லமான்னு சொல்லிட்டு அடுத்து பேசுவார். இந்த உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் வட்டம்னு இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் தொலைவிலிருந்து எப்படி டேமேஜான ஒரு சூழ்நிலை வரலாம், அதனால் பெரிய அபாயம் ஏற்படலாம் என்பதை பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வெளியே போகக்கூடிய நேரத்தில் சக தோழியர்கள் இருக்காங்க இல்லையா, சக தோழிகள் என்ன செய்வாங்க, உங்கள் கிளாஸ்மேட்டுன்னு போவாங்க. கிளாஸ்மேட்டுன்னு போனாங்கன்னா அவங்க வந்து யாராவது ஒரு பையனோடு வந்தாங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிடணும், இந்த மாதிரி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் என் கூட வராத, நான் தனியாக ஸ்கூலுக்கு போயிடுறேன், அல்லது பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிடுறேன், இவன் யார் இவனே நீ கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவர்கள் விரட்டணும். இவங்க என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டுனுடைய ஃப்ரெண்டு வருவான், இவளுடைய கூட்டாளிங்கிற பேரில் தோழியை கூட்டிகிட்டு போவாள்ல, அந்த தோழியோடு அவன் பேசிக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டே இருந்து இவ கூட பேச ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி இவங்க கேட்டால் நாங்கள் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க பாடுபடுறோம், இப்படி போகிறது. மொத்தம் ஒரு 4-5 பொம்பளைங்களே இப்படி போய் கடைசியில் வழி தவறி விழுந்து விடுவதற்கு காரணம் யார்? இந்த பழக்கம்தான் காரணமாக இருக்குது. எந்த நேரத்திலையும் நம்முடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அது பேணி பாதுகாக்கப்பட்டால்தான் நம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கண்ணியம், நமக்கு கண்ணியம், நம்ம குழந்தைகளுக்கு கண்ணியம், நம் எதிர்காலத்திற்கு கண்ணியம். நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்கிற பொழுது ஒரு தைரியமான நிலையில் இருக்கலாம், எந்த குற்றத்திற்கும் ஆளாகி விடாமல் இருக்கலாம், யாருடைய அச்சுறுத்தலுக்கும் நாம் தள்ளப்படாமல் இருக்கலாம் என்பதற்கு இது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெண்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் குறிப்பாக சக தோழிகளோடு பழகும் பொழுது, நீங்கள் எங்காவது கல்வி சுற்றுலாங்கிற பேரில் போனாலும், கல்வி கூடங்களுக்கு சென்றாலும், மற்ற வேலைகளில் திடீரென்று உங்களை ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னால் உடனடியாக அதை அழிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களை ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் புர்கா அணிஞ்ச நிலையில் இருக்கலாம், சாதாரணமாக கேஷுவலான ட்ரெஸ்ஸோடு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம். அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க வச்சுருப்பாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுனுடைய ஃபோனில் தான் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கடைசியில் அந்த ஃபோன் வந்து வேறு யார் பார்க்குறா, யார் அதை ஷேர் பண்ணுறா, யார் அதை பரப்பி விடுறா, யார் அந்த முகத்தை கொண்டு போய் வெட்டி வேறு ஒரு ஆபாச நடிகையுடைய தலையோடு சேர்க்கிறா என்று நமக்கு தெரியாது. கடைசியில் எந்த அளவு இருக்குன்னா, இது போன்று தன்னை ஆபாசமாக சித்தரித்து ஒரு படத்தை வெளியிட்டு ஃபேஸ்புக்கில் பரப்புனதுனால ஒரு பெண்மணி தற்கொலை பண்ணிட்டா. என்ன காரணம்? இதற்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் என் பெற்றோர் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கே விஷம் குடிச்சு குடும்பத்தோடு செத்துடலாம், நீ இவ்வளோ ஆபாசமாக வந்து ஊரே பரவிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் எவ்வளோ புரிய வச்சு பார்த்தேன், அது நான் இல்லை, என் முகத்தை வெட்டி தான் போட்டிருக்காங்கன்னு அவங்க நம்ப தயாராக இல்லை, அதனால் நானே என்னை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணுறான். அப்போ இது மாதிரியான மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு காரணிகள் அதிகமாக இருக்கிறதுனால, ஒரு ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, உங்கள் சகத்தோழில் எடுத்தால் அதோடு அழிச்சிருங்க, என் ஃபோட்டோ உன்ட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. இல்லாவிட்டால் அது பல்வாறாக பரவிவிடும் என்பதையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய கதவுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தூங்கும்போது கூட பாதுகாவல் அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி கதவை அடைத்து விடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி உணவு பாத்திரங்களை மூடி வையுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி குடிநீர் பாத்திரங்களை மூடி வையுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி போர்வையை உதறிவிடுங்கள். இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் செய்வது என்பது ஒன்று. அதே நேரத்தில்
போர்வை ஏன் உதறணும்? அதில் ஏதாவது பூச்சி இது ஒளிந்திருக்கலாம், அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதற்கு. ஏன் பாத்திரத்தை மூடணும்? ஏன் விளக்கை அணைச்சி வைக்கணும்? அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் எலிவன் தட்டி விட்டு அப்படி வீடை பற்றி எரிஞ்சிடும். அதனால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விளக்கை அணைக்க சொன்னாங்க. அதே மாதிரி உணவு பாத்திரங்களை மூடி வைக்கிறது, ஏதாவது பொருள் விழுந்துடும், ஏதாவது பூச்சி விழுந்தால் பாதிப்பாயிரும், உணவு பொருளும் வீணாயிரும், நம்ம உடலும் வீணாயிரும். கதவை பூட்ட சொன்னதுக்கு காரணம் ஏதாவது களவு போயிடும், கொள்ளை ஏதாவது நடந்துவிடும். அனைத்துலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலைகளில் இவ்வளவு கொள்ளை சம்பவங்கள்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறோமா? அதுவும் பெரும்பாலும் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பாக இருக்குதா? கதவுல ஒரு லென்ஸு, அதில் வரக்கூடிய ஆள் யாருங்கிற ஃபைண்டரை வைத்து தயார்படுத்தி வைக்கணும். நம்ம அந்த சின்ன கண்ணாடியில் பார்த்தோம்னா வெளியே யார் நிற்கிறான்னு தெரிஞ்சு தான் கதவை திறக்கிற அளவுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கதவு திறக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு சின்ன கீ செயின் இருந்தால் தான் திடீர்னு திறந்து உள்ளே வர முடியாது. மெதுவாக திறந்து தான் பார்க்க முடியுமே தவிர உடனே கதை உடைச்சிட்டு உள்ளே வர முடியாத அளவிற்கு ஒரு தற்காப்பு வைத்துக்கொள்ள வேண்டும். இது நவீன சாதனங்களால் வைத்துக்கொள்ள வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். கிரில் கேட்டு போட்டு பாதுகாப்போடு நடந்து கொள்வது தான் ஓரளவு சேஃப்டி. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவசர தேவைக்காக வெளியே போகிறாங்களா, நீங்கள் ஆட்டோவில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் என்ன அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிடும், விபத்தாயிரும், அல்லது ஏதாவது ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் யாராவது கடத்திட்டு போயிடுவான். நம்ம சொல்வதற்கு சுட்டி காட்டுவதற்கு எது ஒரு புலனாக இருக்கும்னா அந்த ஆட்டோ நம்பர் தான். ஆட்டோ நம்பர் என்ன தெரியாது, எப்போ வந்துச்சு தெரியாது, ஆள் தெரியுமா, முன்ன பின்ன அடையாளம் இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஏறுகிற ஆட்டோ ஒரு இடம் அப்படி ஏறும்போதே அந்த நம்பரை பார்த்துட்டு ஏறணும்னு வைங்க, அவனும் உஷாராக இருப்பான். ஓ இவங்க பார்த்துட்டு ஏறுறாங்க, அவன் தப்பு செய்கிறவங்க கூட உஷாராயிருவான். அதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுக்குமாடி வீடுகளில் குடியிருக்கக்கூடிய நிலைகளில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அடுக்குமாடி வீடுகள்ங்கிறது ரெண்டு வகை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன் வீடு பின் வீடு எதிர் வீடு எல்லாமே தெரியுது, மூஞ்சிக்கு மூஞ்சி வராங்க, தண்ணி பிடிக்கிறதுலையும் மேலே ஏறதுலையும் கீழே வரதுலையும் பார்த்துக்கிறோம். அது பிரச்சனை வராது, பெரும்பாலும் மக்கள் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சுருக்காங்கல்ல, இத்தனா நம்பர் ரூமில் ஒருத்தன் போகிறான்னா அவனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கு வாசலில் எல்லா 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே குடி போகணும். செக்யூரிட்டி இருக்கா, யார் உள்ளே வரா, யார் வெளியே போகிறா, அனைத்தையும் கண்காணித்து பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி இருந்தால் தான் அது போன்ற இடங்களில் நம்ம தங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை நம்ம துரித நடவடிக்கைகளில் ஈடுபடணும். அதே மாதிரி நம்ம நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோமா, திடீர்னு ஒரு ஃபோன் வந்துருச்சா, இதை நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சில பேர் என்ன செய்வாங்க, ஃபோனில் அப்படியே பேசிட்டே போவாங்க. இவங்க போகிறத யார் பாப்பா, அவங்களுக்கு கவனம் இருக்காது, ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் பேசிட்டே போவாங்க. ஆனால் மற்ற சிலர் உற்று நோக்கி சில புல்லுருவிகள் திடீர்னு பேகை அப்பிட்டு ஒன்றான்னு வைங்க, நமக்கு அந்த நேரத்தில் அவசரமாக ஐயோ காப்பாற்றுங்கன்னு இங்கே கத்த வராது, இருங்க அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த கவனத்தில் தான் இருப்போம். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதையெல்லாம் தாண்டி பெண்கள் குறிப்பாக தனிமையாக வெளியே செல்வதிலிருந்து கூடுதல் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் என்னது, இதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக வைத்து கொண்டாலும் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருப்பதை விட 1க்கு 2 பேர் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பெங்களூரில் ஏடிஎம்மில் படுகொலை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுல, என்ன காரணம், காலங்காத்தால் 7 மணிக்கு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறான் அந்த பொம்பளை. அவள் யார், வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த வங்கியில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி அவனும் பல நாள் பார்த்து எப்போவெல்லாம் தனியாக போகணும்னு தெரிஞ்சு எத்தனை மணிக்கு தனியாக போகும், அப்போ யார் இருப்பாங்களா, ஆள் நடமாட்டம் இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ ட்ரெயினில் போகிறீங்களா, தனியாக போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்குதா, ட்ரெயினில் போகிறதா இருந்தால் பலரும் உட்காந்துருப்பாங்களா, அங்கே போய் உட்காந்துக்கணும். பெண்கள் பலர் உட்காந்து இடத்துல போய் உட்காந்துக்கணும். ஒரு பெட்டியில் யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போய் உட்காந்துருவீங்க, நமக்கு பிரச்சனை ஆகிடும். முதல்ல அதிகமான நபர்கள் இருக்கிற மாதிரி இருந்தால்தான் அதில் கூடுதலான செக்யூரிட்டி என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். தனியாக நம்ம போகிறோம்னா இது போன்ற ஏடிஎம்மில் படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா, யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் போய் எடுக்கிற வேலையை வச்சிடக்கூடாது. காலைல ஒரு 8 மணி 9 மணி 10 மணி ஆஃபீஸ் போவான், பரபரப்பாக இருப்பாங்க, அப்போ 5-6 பேர் ஏறி போய் என்ன செய்வான், பணம் எடுக்க போவான். அல்லது மதியானம் சாப்பிட்ற நேரமாக இருக்கும், பணம் எடுக்க வருவான். அல்லது ஒரு 7 மணி இருக்கும், சம்பளம் எடுக்கிற நேரம், பணம் எடுக்க வருவான், கூகுன்னு கிடக்கும். அந்த மாதிரியான கூட்ட நெரிசல்களில் போய் பணம் எடுத்தாலும் கூட நம்ம பெரிய புத்திசாலியாம். எப்படி 3 ஏடிஎம் மிஷின் இருக்கும், நேராக உள்ளே போனவுடனே காடை போட்டவுடனே உங்கள் அடையாள எண்ணை தட்ட உடனே 10 எடி பார்க்குறது, இவெல்லாம் பார்க்குறானா, நாங்கள் புத்திசாலி, இதில் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறோம். தனியாக போய் எடுக்க போய் மாட்டிக்கிறது தேவையா, இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். 1க்கு 2 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆள் வெளியே நில்லு, நான் எடுத்து வரேன்னா ஒரு கூட மாட ஒரு ஆள் நிற்கிறது தான் நமக்கு ஒரு சாட்சியாக அது நாளைக்கு நிற்கும். அதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் போக நம்முடைய முயற்சிகள்லாம் வைப்பதோட அல்லாஹ் மீது ஒரு பாரத்தை போட்டுத்தான் நாம் வெளியே செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அழகான ஒரு துவா ஓதுவாங்க.
பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, நன்மையும் தீமையும் உன்னுடைய நாட்டத்தினால் தான் நடக்க போகிறது. உன் மேலே முழு நம்பிக்கையோடு வெளியே போகிறேன் இறைவா, நீ என்னை பாதுகாத்துக்கங்கிற ஒரு தவக்கலை வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக நம்ம வெளியே வரணும். நம்முடைய சுதாரிப்பான நடவடிக்கைகள், விழிப்புணர்வான செயல்பாடுகள் மூலமாகத்தான் இப்போதைய சூழ்நிலையில், இந்த நாட்டு சட்டங்களுடைய நிலை ரொம்ப படுமோசமாக இருக்கிறதுனால இப்போதைய சூழ்நிலையில் நம்முடைய முன்னெச்சரிக்கைகள் தான் நம்முடைய கற்பையும் நம் மானத்தையும் நம் உயிரையும் காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்